ஃபைனல் புஷப் S06 ஸ்டார்ட் ஆக போகுது. லாஸ்ட் பேட்ச்ல கடைசி எங்கிட்ட 196 மாணவர்களுக்கு மேல படிச்சாங்க. S06 சொல்றோம். மற்ற கிளாஸஸுக்கும் எங்களோட கிளாஸஸுக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா நாங்க ப்ரூஃபோட கிளாஸ் நடத்துறோம். ஹலோ வெப்பன், இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் நான் நம்புறேன். ஸோ ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்ன விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வருடம் ஃபைனல் புஷப் S06 ஸ்டார்ட் ஆக போகுது. சம்பன் திங் என்ன S04 S05 S06 சொல்றோம். என்ன போன்ற மாடல் ஆகி அப்படின்ற ஒரு யோசனை வரலாம் நமக்கு. இது போன்ற மாடல் இல்லை, இது ஒரு ப்ராஜெக்ட். அதாவது இந்த வருடம் ஓடவர் எழுத இருக்கிற மாணவர்களுக்காக ஒவ்வொரு வருடமும் நடந்துட்டு இருக்கு. அதாவது என்ன நடத்தப்படுற ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. மெட்ஸ் பாடத்துக்காக நடத்தப்படுற ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஃபைனல் புஷப் S0 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுல S01 S02 S03 S04 S05 முடிஞ்சு இப்போ S06 ஸ்டார்ட் ஆகுது. என்ன அவலத்திலையும் நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை. லாஸ்ட் பேட்ச்ல கடைசி எங்கிட்ட 196 மாணவர்களுக்கு மேல படிச்சாங்க. ஸோ அவ்வளவு பேர் ரிசல்ட்ஸையும் நாங்க ப்ரூஃபோட, இந்த மற்ற கிளாஸஸுக்கும் எங்களோட கிளாஸஸுக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா நாங்க ப்ரூஃபோட கிளாஸ் நடத்துறோம். அதாவது ப்ரூஃப் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்ற போது ஒரு வாரண்டி கேரண்டி நீங்க கேட்கிற மாதிரி இங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணும் போது நீங்க ஒரு வாரண்டியோ கேரண்டியோ ஒன்று தேவைதானே. ஸோ அதுக்கான தான் அந்த ப்ரூஃப். அதாவது வரும்போது அவங்க என்ன ரிசல்ட்ஸ்ல இருந்தாங்க, இப்ப என்ன ரிசல்ட்ஸ்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் இதுல நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதுல இருக்கிற எல்லாமே இந்த வருஷம் நடந்துச்சு. இதுக்கு முன்னுக்குள்ள போன வருஷ வீடியோ என்னோட யூடியூப்ல இருக்கும். அதுலயும் சேம் இதே போல தான் இருக்கும். ஸோ விஷயம் ஒன்று தான், ப்ரூஃப் தான் நீங்க விஷயம். ஸோ கடந்த வருடங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் ப்ரூஃபோடையே நடத்தப்படுற ஒன்று தான் இந்த ஃபைனல் புஷப் S06. ஸோ S05 சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ S06 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் எப்பன்னு நீங்க யோசிக்கலாம், இங்க டிஸ்பிளே ஆகும் எப்ப அப்படின்ற ஒரு டேட் உண்டு. ஸோ அது ஒரு விஷயம். அதை விட்டு இங்க ஜாயின் ஆகுறதால என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும், அதான் விஷயம். என்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை இதுல நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த விஷயத்தை நீங்க வடிவா பார்த்து கொடுங்க. அதை பார்க்கறதால உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதால ஒரு பிரயோசனம் இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். முதலாவது, இந்த ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் ஆகுறதால என்ன பிரயோசனம் உங்களுக்கு? இப்ப நீங்க டைரக்டா போற கிளாஸஸ்ல சில பிரச்சனைகள் சொல்லல, அதனால நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் சார் அந்த பாடத்தை படிப்பிச்சு முடிச்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 வீக்கோ என்னமோ இல்ல, அந்த கிளாஸ் முடிஞ்சு வெளியே போன பிறகு சேர் லாஸ்டா 4 மணிக்கு என்ன கழிச்சாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா ஆன்லைன் கிளாஸ்ல அப்படி இல்லை. நீங்க எங்களோட கிளாஸுக்கு வந்தால் எங்களோட ஜூம்ல தான் கிளாஸ் நடக்கும். ஜூமோட சேர்த்து யூடியூப் ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்ப யூடியூப் ரெக்கார்டிங்ஸும் ப்ரொவைட் பண்றதால நீங்க உடனே எடுத்த ரெக்கார்டிங்க பார்க்கும்போது என்ன நடக்கும்? சார் அந்த டைம்ல நான் பேசும்போது என்ன சரி மிஸ் ஆகி இருந்தா கூடி அதை நீங்க அதுல இருந்து எடுத்துக்கொண்டீங்க. இதுதான் அந்த மெயினான டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்டா போற கிளாஸஸ்க்கும் ஆன்லைனா போற கிளாஸஸ்க்கும். இப்ப இந்த ஃபைனல் புஷப் S06 நீங்க ஏன் ஜாயின் பண்ணணும்? மற்ற இருக்கிற எல்லா கிளாஸையும் விட எங்க கிளாஸ் பெட்டரா இப்போ வரைக்கும் 100% ப்ரூவனா நடந்து கொண்டிருக்க ஒரு கிளாஸ். 100% ப்ரூவனான ஒரு கிளாஸ் அப்படின்னா என்ன ரீசன்டா? ப்ரூவனான கிளாஸ். இவ்வளவு நாளைக்கும் ஒரு ரிசல்ட்ஸ் ப்ரூஃபை யாரும் காட்டுறே இல்லை. இத்தனை பேர் படிச்சாங்க, இத்தனை பேர் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்றத ஓப்பனா நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அதே போல வாட்ஸ்அப் சேனல்ஸ், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதை பார்க்கறது மூலம் இப்போ நான் வெறுமனே இப்போ நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டா கூட அதுல மாணவர்களோட பேரோட தான் அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். அதாவது நானே சும்மா டைப் பண்ணி நானே எனக்கு அனுப்பி அப்படி எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் போடுறாங்க. நாங்க அப்படி இல்லை, நாங்க எது செஞ்சாலும் அதை நியாயமான ஒரு விஷயமா செய்யணும். அதுதான் இது. இப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் எல்லாத்தையும் அடுத்த ஆள் காப்பி பண்ணி செய்யலாம். நல்ல விஷயம், மாணவர்களுக்கு நல்லது நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் போதும். அது இப்ப என்னென்ன விஷயம் இதில் நான் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, 0 to hero. பட் 0 to hero அப்படின்னா என்ன? 0 to hero என்ன? உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன 0ல இருந்து ஹீரோ வர? எஸ், உங்களோட மார்க்ஸ் கலண்டர்ல குறிக்கிற மாதிரி ஒரு மார்க்ஸா இருக்கலாம். அதே மாதிரி கலண்டர்ல குறிக்கிற என்ன அர்த்தம்? கலண்டர்ல எத்தனை நாள்? 31 நாள் தானே. ஸோ அதுக்கு குறைவான மார்க்ஸாகவும் இருக்கலாம். டிஜிட்டல்ல அப்படி வரலாம், 1 2 அப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்க நம்ம ஃபுல்லா பேசிக், இட் மீன்ஸ் எவ்வளவு குறைவான லெவல்ல இருக்கோ அங்க இருக்கிற ஒரு ஆள். இந்த ரிசல்ட்ஸ் ப்ரூஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எவ்வளவு குறைவான ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தாலும் அதை கூட்டுறதுக்கான வழிமுறையை என்னன்னு சொல்லி நான் ப்ரூஃபோட முன்னுக்கு இருக்கிற இதோட ஸ்டோரிஸ் மாதிரி கூட இப்ப நான் போட்டு கிட்டத்தட்ட 90 ஸ்டோரி கிட்ட போட்டு பண்ணிட்டேன் கூட. இன்னொரு 60 ஸ்டோரி கிட்ட பேலன்ஸ் இருக்குது. 2023 ஓ லெவல்ல, 2024 ஓ லெவல்ல இன்னும் செஞ்சு முடியல. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் வீக் கடையில. ஸோ இந்த 0 to hero அப்படின்னு சொன்னா நீங்க எந்த மார்க்ஸ் இருக்கிறீங்க விஷயம் இல்லை. ஃபைனல்ல என்ன ரிசல்ட்ஸ் வருதோ அதுதான் நமக்கு முக்கியம்.
அந்த ரிசல்ட்ஸை பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எங்களோட ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸை நீங்க பூஸ்ட் பண்ணலாம். அதுதான் உண்மை. அதே போல இதுல வாட்ஸ்அப் நம்பர், நார்மல் கால் நம்பர் ரெண்டுமே இருக்கு. நீங்க ரெண்டுக்கும் நார்மல் கால் பண்ணலாம். இது சம்பந்தமான டீட்டெயில்ஸை எங்கிட்ட கேட்டுக்கொள்றதுக்கு. அதே போல பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்சனல் அட்டென்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு கிளாஸுக்கு போய் இந்த பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஒரு கிளாஸ்ல. இப்போ நீங்க குரூப் செஷன் ஒன்று போகும்போது, குரூப் கிளாஸோ இல்லாட்டி போகும்போது மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும்போது அவங்களால உங்களோட தனிப்பட்ட முறையில கவனிக்கிறது, அதாவது பர்சனல் கிளாஸ் வச்சுக்கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில கவனிக்கிறன்றது குறைவுதான், எல்லாருக்கும் போய் சேர்ற விதம் குறைவுதான். ஆனா என்னட்டால இந்த ஃபைனல் புஷ்அப் கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்கள நான் கவனிப்போம். அவங்களோட நோட்ஸ் செக் பண்ணுவோம், அவங்களோட ரெகுலரா அவங்க கிளாஸ் வராங்களா, அட்டெண்டன்ஸ்ல இருந்து அவங்க என்ன மாதிரி அவங்களோட ப்ரொசஸ் போகுது, எல்லா விஷயத்தையும் நான் செக் பண்ணிக்கொள்வோம். அது இன்னுமே அவங்களுக்கு எந்த வகுப்புலையும் கிடைக்காத ஒரு விஷயம், மாணவர்களை தனிப்பட்ட முறையில் கவனித்தல். இந்த தனிப்பட்ட முறையில் கவனிக்கிறது இருக்கிறதுலே ஹார்டான விஷயம். பட் நாங்கள் அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். அதே போல மார்க்ஸ் வைஸ் டவுட் குரூப். இப்ப சில ஆளுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும், சின்ன ஒரு பிரச்சனை. எப்படித்தானா, ஒருத்தருக்கு இப்போ ஒரு W மார்க்ஸ் எடுக்கிறாளா இருப்பார். அவருக்கு 70-80 மார்க்ஸ் எடுக்கிற ஒரு குரூப்ல இருக்கும்போது அவருக்கு டவுட்டை கேட்கறது வெக்கமா இருக்கும். இப்ப எப்படி ஒரு சுற்றளவு காண்றது, இதுக்கு பரப்பளவு காண்றது, அது ஒரு வெக்கம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஒன்று வாருது, அந்த வயசுக்கு அப்படி வாருது. அது இல்லாம அவங்களுக்கு ஏற்ற அவங்களோட மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி டவுட் கிளியரிங் குரூப்ஸ். இதுல எல்லா ஐடியாஸும் முதலாக கொண்டு வந்தது நாங்க தான். இதுக்கப்புறம் யாரும் கொண்டு வந்தாலும் சந்தோஷம், கேப்பிட்டா சரியா. சோ மார்க்ஸ் வைஸ் டவுட் கிளியரிங் குரூப். இதன் மூலம் அவங்க என்ன செய்யலாம்டா, 40 குறை இருக்கிறார்கள் ஒரு குரூப், 50-60 அந்த குரூப் உண்டு. அப்ப அவங்களுக்கு ஏத்தாப்போட அவங்க டவுட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளும். அதுல நானும் இருப்பேன். என்னென்ன டவுட்ஸ் வருவதை நாங்கள் கிளியர் பண்ணிக்கொள்வோம். பர்சனலா அவங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன டவுட்ஸ் வருது எல்லா விஷயத்தையும் நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், கிளியரா பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி அடுத்ததா இங்க என்னென்ன பேப்பர்ஸ் செய்வோம், பழமையா செய்யற மாதிரி எல்லாரும் யார்கிட்ட போனாலும் பாஸ் பேப்பர் செய்வாங்க. அதுல என்ன இருக்கு, நான் பாஸ் பேப்பர் மட்டும் இல்ல, பாஸ் பேப்பர், சப்போர்ட் செமினார் பேப்பர்ஸ், தேர்ட் டைம் பேப்பர், சிங்கிள் மீடியா பேப்பர்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணின்னு சொல்லி ஃபுல் ஃபோக்கஸா ஓடல் மாணவர்களை எப்படியாவது நல்ல ஒரு ஸ்டேஜ். ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல்ஸ்ல போய் பார்த்தா எல்லாரும் நாங்கள் பெண்டிங்ல படிக்கிறோம், பெண்டிங்ல இப்ப A லெவலுக்கு போயிட்டா, ஆனா எங்களுக்கு மெட்ஸ் இல்லை. அப்படி ஒரு நிலை இதுக்கப்புறம் வரக்கூடாது. அதை தடுக்கிறதுக்காக வேண்டிதான் நாங்க இந்த ப்ராஜெக்டே கொண்டு வந்தது. 5ஆவதும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு இப்ப 6ஆவது வருஷத்துக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபைன். அதே போல யூடியூப் ஜூம் ரெக்கார்டிங். உங்களுக்கு தெரியும், இதுல டைம் டேபிள் நான் எழுதியிருக்கேன், டீடைல்ஸ் டைம் டேபிள் எல்லாம் எழுதியிருக்கேன். இந்த டைம் டேபிள் அடிப்படையில் மாணவர்களுக்கு சில நேரத்துல அதே நேரத்துல வேற வகுப்புகள் இருக்கலாம். அந்த வேற வகுப்புகள் இருக்க சமயத்துல என்ன செய்யறது, ஒன்னும் செய்யலாம். நீங்க யோசிக்கலாம், செய்யலாம், அதுக்குத்தான் வழி இருக்கு. என்ன செய்யணும், அவங்க ரெக்கார்டிங், அதை ஜூம் ரெக்கார்டிங்காகவும் இருக்கு, யூடியூப் பேஸ் ரெக்கார்டிங்காகவும் இருக்கு. அந்த 2 ரெக்கார்டிங்கும் அவங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம், அம்மா டைம் போதா, பாப்பா டைம் போதா. இந்த டைம் போதா அப்படின்ற விஷயத்தை எங்க கிளாஸ்ல சொல்லல. என்ன சொல்ற, நாங்க டைம் வைஸ் தான் எல்லாமே செய்வோம். ஒரு கொஸ்டின் செய்யறோம்னா இத்தனை நிமிஷத்துலாம் செய்வோம். எல்லாமே டைம் வைஸ் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டையும் இந்த இடத்துல அதை அவங்க திருத்துக்கொள்ளையும் முக்கியமா கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் குரூப் கிளாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். பர்சனல் கிளாஸ் ஒரு குரூப் கிளாஸா ஒருத்தர் வந்து செய்யறாங்க அப்படிங்கிற போது நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணிடலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இது சம்பந்தமா ஷேர் பண்ணிடலாம். ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதம் 20ஆம் தேதி. அதே மாதிரி ஃபுல் சிலபஸ் ரிவிஷன் பண்ணப்படும். கிரேட் 10 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து கிரேட் 11 தேர்ட் டேர்ம் வரைக்கும் எல்லா சிலபஸ் ரிவைஸ் பண்ணுவோம். அதுக்கேற்ற டைம் டேபிள் வைஸ் நான் இதுல போட்டிருக்கேன். முக்கியமா இந்த கிளாஸ்ல ரீரிவிஷன் மெத்தட்னு ஒன்று சொல்லுவாங்க. என்ன மெத்தட் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தெரியாது, பட் நீங்க வந்து பாருங்க, அந்த ரீரிவிஷன் மெத்தட் இதுவும் தெரியும். இது 100% ப்ரூவ் ஆனது. நான் வந்து இப்ப சொல்லுவாங்க வாயால வட சூடு அப்படி எல்லாமே இல்லை. நான் ப்ரூஃபா இப்படித்தான் மாணவர்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அவங்களோட ஸ்டோரிஸ்ல இருந்து எல்லாமே என்னோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு கொண்டிருக்கேன், ஃபேஸ்புக் இன்ஸ்டாலையும் நான் போட்டு கொண்டிருக்கேன். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும் நமக்கு, புரியுதா? வந்தம் படிப்பிச்சோம் போனோம்ன்றது கூட அவங்கள ஒரு நம்மளோட சகோதரமா எடுத்து நம்ம செய்யணும். ஸோ அந்த விஷயத்த நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்களும் எனக்கு அதுக்கான சப்போர்ட் தருவீங்க நான் கட்டாயம் நம்புறேன். ஸோ எனக்கு இதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் அல்லது இந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கொள்ளலும். சரி, இப்ப எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியுமே. ஸோ இதான். ஸோ இப்போ வரைக்கும் 11ஆம் ஆண்டு பேட்ச்ல வந்து 180க்கு மேற்பட்ட மாணவர்களும் 11 10ஆம் ஆண்டும் சேர்த்து 250 மாணவர்களும் எங்கள்கிட்ட இப்போ படிச்சு கொண்டு இருக்காங்க. ஸோ
உங்களுக்கு விளங்கிருக்கும். தொடர்ந்தும் நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். உங்களை பர்சனலா கேர் பண்ணி நாங்க கொண்டு போவோம். ஸோ கட்டாயம் இந்த நம்பருக்கு கால் அடிங்க. 2 நம்பர்ல இருக்காங்க கால் அடிக்கலாம். வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் போடலாம். மறந்துடாதீங்க ஃபைனல் புஷப் S06. உடனே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். ஸ்டே டியூன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, ஜாயின் பண்ணுங்க. ரிசல்ட்ஸை மாத்திரம். இதுல மாத்திரம் அப்படின்னு முடிவுல யோசிச்சிடக்கூடாது. நான் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த காலத்திலையும் நான் சொல்ல மாட்டேன் நான் தான் காரணம் இந்த பிள்ளையோட ரிசல்ட்ஸ் கூடுனதுக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, புள்ள கஷ்டப்பட்டு படிக்குது, நான் ஒரு வழிகாட்டி, அதாவது கைட் மாதிரி அந்த பிள்ளைக்கு செயல்படணும். இதுதான் என்னோட வேலை. இதை நான் சக்சஸ்ஃபுல்லா இந்த வருஷமும் செஞ்சு கொடுத்தேன். செஞ்சு முடிச்சு ரிசல்ட்டும் வந்துட்டு. ஸோ இந்த வச்சுக்கும் கட்டாயம் இன்ஷால்லா செய்வேன். சரிதானே? ஸோ நீங்களும் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கணும். உங்களோட சொந்தக்காராக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லுங்க. இப்படி கிளாஸ் நடக்குது, போய் பாரு, உனக்கு பிடிச்சிருக்கும். இப்போ ஒரு நாள் அட்டன் பண்ணோடனே அந்த கிளாஸ் பிடிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் ஒரு நாள் அட்டன் பண்ணால் பிடிக்காது. ஒரு நாள் மட்டும் அட்டன் பண்ணி போட்டு 4 நாள் வராட்டி ஜப்பனீஸ் மூவி பார்க்குற மாதிரி தான் என்ன கதைக்கிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இல்லாமல் டெய்லி தொடர்ந்து வரணும். மிஸ் ஆகினா அதுக்கு ரெக்கார்டிங் பார்க்கலும் வந்து பார்த்தா அந்த கிளாஸ்ல எப்படின்னு சொல்லி ஒரு வியூ ஒன்று கிடைக்கும். ஸோ கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மறந்துடாதீங்க. ஃபைனல் புஷப் S06.